ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் டிவிகே உடைய தேர்தல் அறிக்கை என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, ஸோ அது என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் வரும் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சமூகத்துக்கான மாற்றத்துக்கான ஒரு 5 அறிவிப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிர் மேம்பாடு, அடுத்தது அரசு ஊழியர்கள் மற்றும் காவல்துறைக்கான ஒரு நலத்திட்டங்கள், அடுத்தது இளைஞர்கள் மற்றும் வேலைவாய்ப்புக்கான ஒரு நலத்திட்டங்கள், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நவீன நிர்வாகம் மற்றும் தொழில்நுட்பம் டெக்னாலஜி, ஸோ அந்த ரிலேட்டடான இம்ப்ரூவ்மெண்ட்டு, அடுத்தது விவசாயம் மற்றும் உழவர்களுக்கான ஒரு பெனிஃபிட். ஸோ இந்த 5 இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான மாற்றத்தை வந்து டிவிகே அந்த தமிழக வெற்றி கழகம் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் ஒவ்வொரு செக்ஷனுக்குமே என்னென்னலாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 5 பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிருக்கான பொருளாதார பாதுகாப்பு மற்றும் நேரடி நிதி மற்றும் பொருள் சார்ந்த திட்டங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதம் ஸோ 2500 ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து அரசு ஊழியர் குடும்பங்களுக்கு வந்து விதிவிலக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மாதம் ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்கின்னு வந்திருப்பீங்க, இப்போது 2500 ரூபாய் வந்து வாங்க போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அத்தியாவசிய தேவை, அதாவது அன்னபூர்ணா சூப்பர் 6 திட்டம், வருடத்துக்கு 6 சிலிண்டர் வந்து இலவசமாக வந்து கொடுக்க போகிறாங்க ஒவ்வொரு ஃபேமிலிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி உறுதி திட்டம், காமராஜர் கல்வி உறுதி திட்டம், ஒவ்வொரு தாய்க்கும் ஆண்டுக்கு 15000 ரூபாய். ஸோ எதுக்காக இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பிலிருந்து அந்த 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அவங்க ஸ்கூலை விட்டு நின்றுடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து 15000 ரூபாய் உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல திட்டம் அப்படின்றத சொல்லலாம். அடுத்தது திருமண உதவி திட்டம், அண்ணன் சீர் திட்டம் அப்படின்னு சொல்லி 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டு சிலை வந்து திருமணம் ஆற எளிய பெண்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னா ஸோ கிடையாது, ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னா ஸோ அதில் நிறைய காம்ப்ளிகேட்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அதில் ரெஸ்ட்ரிக்டட் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒழிப்பதற்கான 0 டாலரன்ஸ் கட்டமைப்பு. ஸோ மகளிருக்கான ஒரு சேஃப்டி வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. உடனடி பாதுகாப்பு, 0 டார்க் ஸ்பாட், அதாவது எந்த இடத்துலையுமே இருட்டாக இருக்கக்கூடாது, 24/7. ஸோ ஃபேனிக் பட்டன், சிசிடிவி மற்றும் இலவச போக்குவரத்து, ஸோ இது எல்லாமே உடனடியாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்தது அமலாக்கம், ராணி வெளிநாச்சியார் படை, பெண்கள் பாதுகாப்புக்காக 500 சிறப்பு குழுக்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும், அதாவது 500 சிறப்பு குழுக்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது சட்ட நடவடிக்கை மற்றும் அதிகாரம், அஞ்சலை அம்மாள் விரைவு நீதிமன்றங்கள், சிங்கப்பெண்கள் திட்டம், அந்த சிங்கப்பெண்கள் திட்டத்து மூலமாக 5 லட்சம் வரைக்கும் வட்டியில்லா கடன் அப்படின்னு சொல்லி இந்த 3 பாட்டில் வந்து பெண்களுக்காக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது கல்வி முதல் வேலைவாய்ப்பு வரை இளைஞர்களுக்கான தொடர் வளர்ச்சி பாதை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் என்ன அப்படின்னா ஸோ போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடை உருவாக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட் பேஸாக வச்சுருக்காங்க. அடுத்தது உயர்கல்விக்கான ஒரு திட்டம், வெளிப்படையான தேர்வு இருக்கணும். அடுத்தது உள்ளூர் வேலைவாய்ப்பு, இந்த 3த்தையும் பேஸ் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே போல் கல்வி உதவித்தொகை, அதாவது கல்வி கடன் அப்படின்னு சொல்லுவாங்க, 25 லட்சம் வரைக்கும் கல்வி கடன் வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் கவர்மெண்ட்டுடைய ரெக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 36 டேஸ்க்குள்ளே அதை வந்து ஃபில் பண்ணி, அதாவது ரெக்யூப்மெண்ட் வச்சு ஃபில் பண்ணி அதில் வந்து போடணும், அதாவது ரெக்யூப்மெண்ட்டை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன் ரெக்யூப்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம ஊரில் நம்மளுக்கே வேலைவாய்ப்பு, ஸோ நம்முடைய ஊரில் இருக்கிற நம்மளுக்கு பேஸ் பண்ணி, அதாவது ப்ரைவேட் கம்பெனிஸ் உள்ளே வராங்க அப்படின்னா 75% வந்து நம்ம தமிழருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த ஆப்ஷன்ஸையும் கொண்டு வராங்க. அடுத்தது இளைஞர்களுக்கான பொருளாதார பாதுகாப்பு வலை, தகுதிக்கேற்ப திட்டம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன நிலைமையில் இருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு இளைஞர்களுக்கான முக்கிய பாதை. ஃபஸ்ட்டு வேலை தேடுவோர், ஸோ வேலை இல்லை, ஸோ பட்டதாரிகளுக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மாதம் வந்து 4000 ரூபாய் வழங்கப்படும். அதுவே டிப்ளமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னா 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியாளர், ட்ரைனர், அதுக்கப்புறம் அரசு சேவையாளர், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப்பாக 10,000 வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தொழில்நுட்ப கட்டமைப்பு, ஸோ டெக்னாலஜிஸை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனிநபர் அடையாளம், ஸோ டிஎன் சிட்டிசன் ப்ரிவிலேஜஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு கவர்மெண்ட்லேயும் என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது, அதில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்கு, என்னெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிவிலேஜஸ் கார்டு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த திட்டத்து
ஜனநாயகத்து மூலமாக உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா அப்படின்ட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த டெக்னாலஜிஸ் மூலமாக ஸோ அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது சேவை உரிமை. ஸோ ரைட் டு சர்வீஸ் ஆப், அதாவது சான்றிதழ்கள் மற்றும் புகார்களுக்கான ஒரு அப்ளிகேஷன். அடுத்தது வெளிப்படைத்தன்மை, அதாவது என்னென்னலாம் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்டில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வெளிப்படைத்தன்மையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த திட்டங்களையும் கொண்டு வராங்க. அடுத்தது செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ டெக்னாலஜிஸ். முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஐ டெக்னாலஜிஸை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஏஐ டெக்னாலஜிஸ் மூலமாக ஸோ அதை லேர்ன் பண்ணுறது, ஸோ அது மூலமாக நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்து ஸோ அது மூலமாக டெவலப்மெண்ட்ஸை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது முக்கியமாக டிஎன் சிட்டிசன் ப்ரிவிலேஜஸ் கார்டு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான கார்டு. ஸோ அந்த திட்டத்தையும் கொண்டு வர போகிறாங்க. அதில் நம்முடைய என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கோ அதில் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் வரல அப்படின்றத ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நேரடி ஜனநாயகத்துக்கான அதிகார பதிவு. அதாவது ஒரு மக்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கோரிக்கைக்கு வந்து சப்போர்ட்டாக ஒரு 5 லட்சம் பேர் வந்து கையெழுத்திடுறாங்க அப்படின்னா அந்த கோரிக்கையை வந்து சட்டசபையில் பேசி அதில் விவாதத்தின் பேரில் அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து அந்த இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த ஒரு நேரடி ஜனநாயக அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதில் எல்லாருமே சப்போர்ட்டிவாக எல்லாரும் ஒருமனதாக ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸை வந்து கண்டிப்பாக கிடைக்க வைப்போம் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது விவசாயம் மற்றும் உழவர் நல திட்டங்களுக்கான தீர்வு. ஸோ இடுபொருள் உதவி ஆண்டுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் நேரடி முதல் உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாகுபடி அண்ட் பாதுகாப்பு வாழ்வாதாரத்தை பாதுகாக்க 100% வந்து பயிர் காப்பீடு வந்து கிடைக்கும். பயிர்க்கடன் தள்ளுபடி 5 ஏக்கர் வரைக்கும் 100% வந்து உங்களுக்கு பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதார் நெல்லுக்கு வந்து 3,500 ரூபாவும், கரும்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4,500 ரூபாய். ஸோ இந்த ஆரம்ப விலையாக அவங்க வந்து நிர்ணயிச்சிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாநில பொருளாதாரம். அரசு ஊழியர் மற்றும் காவல்துறைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய ஓய்வூதியத்தை வந்து கொண்டு வரத்துக்கு நாங்கள் பரிசீலிப்போம் அப்படின்றதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதே போல் 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஸ்டாப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது எம்எஸ்பி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீக் ஹவர்ஸ் மின் கட்டணம் வந்து ரத்து செய்யப்படும். 15 கோடி கடன் வந்து உத்தரவாத நிதி இருக்குது. அனைத்து வீடுகளுக்கும் வந்து 200 யூனிட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும், எதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் சேலஞ்சிங்காக இருக்கும், ஸோ எல்லாமே ஸோ ஏற்கனவே டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களே இண்டிவிஜுவல்ஸாக வந்து இந்த திட்டத்தெல்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே பிளான் பண்ணி இதெல்லாம் கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது அப்படின்றத ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமே நம்மள்கிட்ட வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதுக்கு பண்ணுறதுக்கான சோர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இருந்தாலும் இதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ சேஞ்சஸ் மீன்ஸ் இதில் வந்து ஒரு சவால்கள் வந்து இருக்கும். இருந்தாலும் அதை கொடுக்கறதுல அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுல தான் இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ் டு சர்வீஸ் ஆப், ஸோ இதெல்லாமே 364 பணி நியமனம், அதிவிரைவு நீதிமன்றங்கள் இதெல்லாமே சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ மாதம் 2,500, 200 யூனிட்டு, அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 6 சிலிண்டர். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இருந்தாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது, கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதே போல் சமூக நலன் மற்றும் தொழில்நுட்பம், மிகப்பெரிய சமூக நலன் மற்றும் தொழில்நுட்ப சார்ந்த நிர்வாகத்தை வரைபடம், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் விவசாயிகளை மையப்படுத்தி நேரடி பொருளாதார உதவிகள். ஸோ திட்டங்களை நிறைவேற்ற மாநில வருவாயை பெருக்கணும். அதுக்கப்புறம் அதை தான் ஒவ்வொருத்துக்கும் ஸோ இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே நல்லா பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுக்கான நிதி வந்து கண்டிப்பாக பெருக்கணும், அதாவது டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.